Hi, வணக்கம். நம்ம இன்னைக்கு Expertisor Academy Tamil சேனல் மூலமா கத்துக்க போற சாஃப்ட்வேர் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர்ல நாம வந்துட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணிட்டு அதை Photoshopல இம்போர்ட் பண்ணி அதை 3D மாடலா கன்வர்ட் பண்ணி அது டெக்ஸ்சர் அப்ளை பண்றதுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்கு நாம வந்துட்டு டைமென்ஷன்ங்கற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நாம ஒரு டிசைன் வந்துட்டு பண்ணிக்குவோம். சோ நான் வந்துட்டு ஒரு டிசைன் பண்ண போறேன். சோ ஜஸ்ட் இது வந்துட்டு நான் கிரியேட் பண்ண போற ஒரு மாடல். சோ இது வந்துட்டு ஒரு மொபைல் மாடல். சோ கொஞ்சம் அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா வச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு little bit சின்னது பண்ணிக்கலாம். ரைட். இதுக்கு அடுத்து இதவே வந்துட்டு ஒரு காப்பி எடுத்துட்டு நியூ லேயர்ல பேஸ்ட் பண்ணிக்க போறேன். சோ காப்பி ஜஸ்ட் நியூ லேயர் பேஸ்ட். ரைட். இதுக்கு அடுத்து வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு ஒரு கலர் எடுக்க போறேன். சூஸ் பண்ண போறேன். So கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இன்னொரு கிளாஸ் மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. என்னன்னா இந்த இடத்துல ஒரு கட் மட்டும் நம்ம பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு கட்டு. ஸோ இந்த மெட்டீரியல் இதை வந்துட்டு நான் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன், அதாவது மொபைல் 3D மாடலாக வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு க்ரியேட் பண்ண மாடல் தான். ஸோ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. ரைட். இது தனித்தனி இதில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு இதை ஃபோட்டோஷாப்குள்ளே கொண்டு போயிடுவோம். ஸோ உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் ஃபோட்டோஷாப்குள்ளே. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட மாடலுக்கு வந்துட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு டாக்குமெண்ட் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். நியூ டாக்குமெண்ட் பேஜ். ஸோ அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ லேயர் இது வந்துட்டு லாக் பண்ணி வச்சுக்குவோம். ஜஸ்ட் இதுக்கு மேலே இந்த இதை வந்துட்டு மூவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ எனக்கு உள்ளே வந்துடுச்சு. ஓகே, ரைட். இப்போ இதை வந்துட்டு அன்குரூப் பண்ண பார்க்கணும். நம்ம ஆக்சுவலி வந்துட்டு தனித்தனியாக லேயராக கொண்டு வந்துடலாம். தனித்தனி தான் இது பெஸ்ட். ஸோ தனி லேயராக கொண்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் தனி போர்ஷனாக வந்துட்டு நான் இது கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதே போல் இன்னொரு இது இருக்குல்லவா, ஸோ அதையும் வந்துட்டு நான் ஆன் பண்ணிவிட்டு அதை தனி போர்ஷனாக வந்துட்டு நான் கொண்டு வந்துருக்கேன். ஸோ
ஜஸ்ட் எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு 3D ஃபார்மேட்டில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம 3 டைமென்ஷன் ஃபீல் கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ரைட், எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50 இருந்தால் அதுவே எனக்கு என்எஃப். ஸோ நான் ஒரு 50 கொடுத்துக்கிறேன். ஸோ 50 வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். 50 பிக்சல் மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் வரும். ஸோ நார்மல் மொபைலோட இது வந்துட்டு வந்துடும் நமக்கு. ரைட், இதுக்கு அடுத்த இதை ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை கரெக்டாக கொண்டு போயிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு நான் ஒரு 3D ஃபார்மேட்டில் மாற்ற போகிறேன். ஸோ ஆனால் இதோட திக்னஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பிக்சல் இல்லை அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 பிக்சல் ரொம்ப ரொம்ப தின். ஸோ இந்த மாடலில் வந்துட்டு நம்ம இதில் இருக்க கரெக்டாக மூவ் பண்ணிக்குவோம். ரொட்டேஷன் பண்ணி 3 டைமென்ஷனல் ஃபீல்ட்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இதை ரொட்டேட் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு அதுக்கு நம்ம கரெக்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரைட்,
ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேயர் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்தோம்லவா, ஸோ இதையவே வந்துட்டு நம்ம 3Dயாக மாற்றிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியல் வந்துட்டு, ஏன்னா தனித்தனி லேயராக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மெட்டீரியல் வந்துட்டு நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இது நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நமக்கு அந்த அலைன்மெண்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக வராது. ஸோ பெட்டர் வே வந்துட்டு நாம் கொண்டு வந்த ஸோ நான் ரெண்டையும் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அதே எக்ஸ்ட்ரூட், பட் ஆனால் வந்துட்டு நம்மளோட பர்சன்டேஜ் அந்த எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 50% இருந்தால் நமக்கு எனஃப். ஸோ அந்த 50% வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஜஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை வந்துட்டு நான் 3D ஆப்ஜெக்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3D ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் போய்ட்டு வேவ் ஃபார்மேட்டை ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்துட்டு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இது வேணும்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரிஜினல். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஐகான்ஸ் தனியாக பண்ணியிருக்கோம், மொபைல் வந்துட்டு தனியாக பண்ணியிருக்கோம், 3D ஆப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நாம் டைமென்ஷனுங்கிறதுக்குள்ளே கொண்டு போய்ட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.